நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு மாசி மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை, தமிழ் ஆங்கிலம் 12/3/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:25. திதி இன்று காலை 10:50 வரை திரையோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:52 வரை ஆயில்யம், பின்பு மகம். நாம யோகம் இன்று பிற்பகல் 1:33 வரை சுகர்மம், பின்பு திருதி. கரணம் இரவு 11:15 வரை கரசை கரணம், பின்பு வணிசை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, நண்பகல் 1:30 2:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை பகல் 10:30 நண்பகல் 12 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை. மாலை 6:30 7:30 வரை. வாரசூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் அதிகாலை 3:52 வரை பூராடம், பின்பு உத்திராடம். இன்றைய தினம் மாசி மகம் முகூர்த்த நாள். இன்றைய நாள் முகூர்த்த நாள், மாசி மகம். மாசி மகனா என்ன, அன்றைய தினம் என்ன செய்யலாம் அப்படின்றத பத்தி பார்க்கறதுக்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். கும்ப லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் சனி பகவானும், மீனத்தில் சுக்கிர பகவான், புத பகவான், ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் அங்காரக பகவானும் மாந்தி பகவானும், சிம்மத்தில் சந்திர பகவான், கன்னியில் கேது பகவான். நம்ம மாசி மகம் அப்படின்னு சொன்னாலே நீராடுதல் அப்படின்னு அர்த்தம். நீராடுதல் அப்படின்னா கடலாடு விழா அப்படின்னு கொண்டாடப்படுகின்ற ஒரு நாள். சரி, இன்றைய தினம் யாரை வணங்கலாம்? மகாவிஷ்ணுவை வணங்குங்க. அதே மாதிரி கொண்டு செல்லுகின்ற பொருள் வசமு மட்டும் இன்னைக்கு எடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். நம்ம இந்த மக நட்சத்திரத்தை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி வகுப்பை பத்தி பார்த்துடலாம். வகுப்பு 16ஆம் தேதி கண்டிப்பாக போடப்படும். இது மந்திரங்கள், எந்திரங்கள். இப்ப நீங்க ஏற்கனவே இந்த சில வகுப்புக்கு வந்தீங்க இல்லைங்களா, அதாவது மாந்திரீகம் தாந்திரீக வகுப்பு வந்தவர்கள் இந்த வகுப்புல இந்த எந்திரங்கள் மந்திரங்கள் கத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு இது நல்ல யூஸ் ஆகும். அதே மாதிரி பஞ்சபட்சினா என்ன, அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பஞ்சபட்சி தெரிஞ்சவங்கிட்ட பகை கொள்ளாதே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்துக்கு ஒரு பறவை, ஒரு மிருகம் அப்படின்னு இருக்கும். அதை ஒரு சில காரியத்துக்காக செய்வாங்க. நம்ம நல்லது மட்டும் செய்வோம், சரிங்களா? ஓரை அறிந்து செயல்படு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இது கூட பார்த்தீங்கன்னா உபாசனை அப்படின்னா பாலாம்பிக உபாசனை, அதே மாதிரி நல்ல ஒரு பண வரவுக்கான ஒரு உபாசனை, மந்திரங்கள் சொல்வது, அதெல்லாம் எப்படி அப்படின்றத இந்த வகுப்புல சொல்லி கொடுக்கப்படும். அதே அளவு ஃபீஸு தான், ரொம்பலாம் கிடையாது, கம்மியாக தான் போடுறேன். அதனால அதே அளவு ஃபீஸு தான். வரவங்க கற்றுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எந்திரங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தாயத்துக்குள்ள போடுறதுக்கு எப்படி செய்யணும், அதுக்கு என்னென்ன முறையில செய்யணும், எதற்கெல்லாம் செய்யலாம், வேலை அமைய, திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டா அதுக்கு, அதே மாதிரி ஒரு வீடு கட்டி நின்று போச்சு அப்படின்னு சொன்னா அது மறுபடியும் மீண்டும் எழும்புறதுக்கு எந்திரங்கள் எப்படி, அது எப்படி புதைக்கிறது, என்ன முறையில புதைக்கிறது, அத்தனையும் சொல்லி கொடுக்கப்படும். இது எழுத படிக்க தெரிஞ்சவங்க கத்துக்கலாம். இதுக்கு பெருசா டிகிரி வேணும், அது வேணும், இது வேணும், தமிழ் நல்லா படிக்க தெரிஞ்சா போதும். அதே மாதிரி உச்சரிப்பு நல்லா வந்தா போதும், வேற ஒன்றும் கிடையாது. இது எல்லாருமே கத்துக்கலாம். கோவில் பூசாரிகள், அதே மாதிரி குறி சொல்றவங்க, இவங்க எல்லாம் இதெல்லாம் கத்துக்கலாம். கத்துக்கிட்டு நீங்க தொழில் முறையா செய்யலாம். சரி, இது வரவங்க முன்னாடியே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க, நல்லது. சரி, இப்போ மாசி மகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கடலாடும் விழா அப்படின்னு கொண்டாடப்படி, பிறவி பெருங்கடலில் வீழ்ந்து துன்பக்கடலில் மாய்ந்தெழுந்ததும் ஆன்மாவானது இறைவனது அருட்கடலாகிய இன்ப வெள்ளத்தில் அமிழ்ந்து திளைக்க செய்யும் நன்னாளே மாசி மக கடலாடு தீர்த்தமாகும். கடலாடு தீர்த்தம், கடவுளை தீர்த்தத்துல கடவுளோட சேர்ந்து தீர்த்தம் ஆடுறது தான் இது.
அதாவது தீர்த்தமாட இயலாதவர்கள் விரதமிருந்து கோயிலுக்கு சென்று இந்த நாளை கொண்டாடுவார்கள் இல்லைங்களா. மாசி மகன்னா கடவுளோட சேர்ந்து கொண்டாடப்படுகின்ற ஒரு தருணம் தான் இது. சரி, மாசி மகம் அன்று எந்த தெய்வத்தை வழிபட்டால் நன்மை? நிறைய தெய்வங்கள் இருக்கு. அப்ப எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அதாவது குலதெய்வ வழிபாடு மிக சிறப்பு. இதற்கு இந்த மாசி மாதம் அப்படின்னும் போது குலதெய்வ வழிபாடு அது ரொம்ப செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல நமக்கு வரக்கூடிய சில விஷயங்கள் என்னன்னா, பங்குனி உத்திரம், தைப்பாசம் இதெல்லாம் வருது இல்லைங்களா. அதே போல இந்த மாசி மகத்துக்கும் மகத்துவம் இது ரொம்ப பேருக்கு தெரியாத இருக்கு. இந்த மாசி மகனா என்னன்னே தெரியாம இருக்கு. இந்த மாசி மகத்தன்று எந்த தெய்வத்தை எப்படி வழிபட வேண்டும், வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அதாவது இங்க பாத்தீங்கன்னா, நம்ம கடல் ஓரத்துல நிறைய கடவுள்கள் அங்க கொண்டு வருவாங்க. நிறைய கடவுள்கள்னா என்ன, எல்லா கடவுள்களையும் அங்க கொண்டு வருவாங்க. எந்தெந்த ஊர்ல பக்கத்துல கடவுள் இருக்கோ, அதாவது பெருமாள், அம்பாள், இந்த மாதிரி சிவன், நிறைய இதுக்கு முக்கியமா பெருமாளை தான் கொண்டாடுவாங்க. அங்க கொண்டு சக்கரத்தாழ்வாரையும் அவங்க கடலோடு அதாவது கூட இணைச்சி அந்த நீர்ல முழுகி அதை நீராடி அதுக்கப்புறமா அந்த சாமிக்கு அபிஷேகம்லாம் செஞ்சு நல்லா பண்ணுவோம். சரி, இது எதற்காக செய்வது அப்படின்னா, மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வருவதுதான் மாசி மகம். இந்த நாள்ல விரதம் இருந்து குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களை வணங்கி பலவிதமான தானங்கள் செய்வதன் மூலம் சுபகாரிய தடைகள் நீங்கி நன்மைகள் நடைபெறும், கோடீஸ்வர யோகமும் தேடி வரும். இந்த மாசி மகம் நாளில் நீராடினால் பிறவி பெருங்கடலை நீந்தி கடக்க முடியும் என்பது இந்துக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. மாசி மகம் இந்த புதன்கிழமையோடு இணைந்து வருவது மிக சிறப்பு. இந்துக்கள் எல்லாருமே இந்த நாள்ல விரதம் இருந்து நதிகள், கடல், நீர்நிலைகள் நீராடி கோயிலுக்கு சென்று வழிபடுவது உண்டு. அதே போல் புகழ்பெற்ற கோயில்களில் இருந்து மூலவர்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு தீர்த்தமாடி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார்கள். இந்த மகம் நட்சத்திரத்தில் நீராடினால் கோடீஸ்வரி யோகத்தை கொடுக்கும் என்பது அது ஒரு விஷயம். மகம் என்றால் கேது, கேது பகவான் தான் மகம் நட்சத்திரத்துக்கு உரியது. அப்போ ஞானத்தையும் மோட்சத்தையும் அருளக்கூடியவர் யார் என்றால் கேது பகவான். அப்போ கோடீஸ்வரி யோகத்தை வழங்கக்கூடிய வல்லமை உள்ளவர் இந்த மகம் நட்சத்திரம். மாசி மாதத்தில் மகத்தில் கேதுவின் நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் சந்திரன் வருவது அப்போது சிம்மராசி நாதன் தான் இல்லைங்களா. அப்ப சூரியன் கும்பராசியில் இருந்து சந்திரனை பார்க்கும் காலம் மாசி மாதம் மகம் நட்சத்திரம் இணைவதே மாசி மகம். இந்த மாசி மகத்துலதான் கும்பகோணத்துல அந்த குளத்துல நீராடுவாங்க. இந்த மாதிரி இந்த நாளில் பிறந்தவர்களுக்கு முன்னோர்களின் பரிபூரண அருளும் அரசாலும் தகுதியும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பௌர்ணமி யோகம் கோடிகளை அள்ளி தரும் மாசி மகத்தன்று கும்பகோணம் மகாமக குளத்தில் பிதுர் தர்ப்பணம் செய்தால் பித்ருதோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை. ஒருமுறை தேவேந்திரன் மாசி மகத்தன்று துங்கபத்ராவில் நீராடி சிவபூஜை செய்து சாப விமோசனம் பெற்றதாக சொல்லப்படுகிறது. மாசி மகத்தன்று புனித நீராடல் பிரசித்தி பெற்ற புண்ணிய தலங்களில் உள்ள ஆறு, கடல், குளம் போன்ற தீர்த்தங்களில் நீராட வேண்டும். ராமேஸ்வரம், அதே மாதிரி திருவையாறு, நாகை மாவட்டம், கும்பகோணம், வேதாரண்யம் போன்ற இடங்கள்ல நீராடி தர்ப்பணம் கொடுத்தால் பிதிர்கடன் செய்வதன் மூலம் பித்ரு தோஷம் நீங்கும். இன்றைய நாள்ல நீங்க தர்ப்பணம் கொடுத்தா அவ்வளோ நல்லது. நீங்க உங்க வீட்டு பக்கத்துல பீச் இருந்தா போலாம், ஏரிக்கரை, அந்த மாதிரி குளம், இந்த மாதிரி இருக்கிற இடத்துல போய் கூட இதை கொடுக்கலாம். பித்ருதோஷ நிவர்த்திக்கு அருமையான பரிகார தினம் எதுவும் என்றால் மாசி மகம்தான். இதனால் மாசி மக தீர்த்த வாரியின் போது நீராடினால் பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? மாசி மகம் நாளில் திருநள்ளாறு கோயில் உள்ள சப்த சாகர தீர்த்தத்தில் நீராடினால் உன்னுடைய
பாவம் விலகும் என்று அசரீரி கேட்க பாண்டவர்களின் தாய் குந்தி தேவி அவ்வாறே அங்கு சென்று நீராடியதால் கர்ணனை ஆற்றில் விட்ட பாவம் நீங்கியது. பாவம் நீங்கக்கூடிய நாளும் இன்றைய நாள். இத்தீர்த்தம் பாபநாச வட்டம் திருநல்லூர் பஞ்சவர்ணேஸ்வரர் கோயில் ஆகும். அதே போல கும்பகோணத்தில் உள்ள மாசிமகம் குளம். மாசிமகம் என்ற உடன் முதலில் நம் நினைவுக்கு வருவது கும்பகோணம். மக குளத்தில் நீராடும் வைபவமும் வட மாநிலங்களில் பெருவாரியாக கொண்டாடப்படும் கும்பமேளா நிகழ்ச்சியும் தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் மாசிமகம் நாளன்று பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கும்பகோணத்திற்கு வந்து மகாமக குளத்தில் இறங்கி நீராடுவதும் பலர் தலையில் நீரை தெளித்துக் கொள்வதும் உண்டு. இந்த நாளின் முன்னோர்களுக்கு பூஜை செய்வது மிகவும் சிறப்பு. பித்ருதேவ நட்சத்திரம் என்று குறிப்பிட்டுள்ள காரணம் இந்த மகம். இந்துக்கள் எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதாக இருந்தாலும் முதலில் பித்ருக்களை வணங்கி அவர்களின் ஆசீர்வாதம் கிடைத்த பின்புதான் சுபகாரியங்களை தொடங்குவார்கள். மாதத்தில் பித்ருக்களுக்கு பூஜை செய்தால் சிறந்த பலன் கிடைக்கும். அதனால இந்த மாசி மக நாளில் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, அதே போல பலவித தானங்களை செய்யுங்கள். அதோடு நம்முடைய முன்ஜென்ம கர்ம வினையை போக்கிக் கொள்ள இந்த மாசி மக நாளில் புனித நீராடினால் அத்தனை தோஷங்களும் நீங்கும், சுபகாரியங்கள் தடை நீங்கி நன்மைகள் நடைபெறும், கோடீஸ்வர யோகமும் தேடி வரும். இன்றைய நாள் மாசி மகம், இதை தவற விடாதீர்கள். உங்களால் இயன்ற ஒரு தானம் தர்மம் பண்ணுங்க. உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்கள். எல்லா விதத்திலும் ஜெகத்தை அதான் சொல்லுவாங்க, மகம் ஜெகத்தை ஆளும் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் அது ஜெகத்தை ஆளக்கூடிய தன்மையெல்லாம் வராது. இருந்தாலும் பாவங்களை போக்கி நன்மைகள் நடைபெற இந்த நாளை தவற விடாதீர்கள். நீராடுங்கள். கடல்ல நீராட முடிஞ்சா நீராடுங்க. ஏன்னா அன்னைக்குதான் சாமி எல்லாம் கடல்ல இறங்கி குளிக்கும். கூடவே சேர்ந்து நீங்களும் நீராடுங்கள். உங்களுக்கு முன்ஜென்ம பாவ வினைகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு நன்மை செய்கின்ற நாளாக அமையும். இந்த நாளை தவற விடாதீர்கள். குலதெய்வ வழிபாட்டையும் இஷ்ட தெய்வ வழிபாட்டையும் செய்து பயன்பெறுங்கள். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். விலையுயர்ந்த பொருட்கள்ல கவனம் தேவை. நுட்பமான விஷயங்களை வெளிப்படுத்துவதில் சூழ்நிலை அறிந்து செயல்படுங்கள். வியாபாரம் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் இருந்து வந்த வேறுபாடுகள்லாம் மறையும். நினைத்த வேலைகளை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய திசை தெற்கு திசை. அதிசய எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்கள் சிந்தனைகள் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகள் எல்லாம் இன்னைக்கு மறைகின்ற ஒரு நாள். நண்பர்கள் மூலம் வெளிவட்டார தொடர்புகள்லாம் அதிகரிக்கும். கற்பனை தொடர்பான சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதே போல நண்பர்கள் மூலம் வெளிவட்டார, அதாவது நண்பர்கள் அவர்களுடைய மூலமாக வெளிவட்டார தொடர்புகள், பெரிய மனிதர்களின் தொடர்புகள்லாம் அதிகரிக்கும். தாய் வழி உறவுகள் ஒத்துழைப்பு கிடைக்கும். வேலை சம்பந்தமான எண்ணங்கள் கைகூடும். விவசாயம் சார்ந்த துறைகளில் சாதகமான சூழல்லாம் ஏற்படும். பயணங்கள் மூலம் ஆதாயமும் லாபமும் கிடைக்கும். இன்றைய நாள் ஓய்வு நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்தும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாள். மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, வேலை செய்யும் இடத்தில் சாதகமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப இன்னைக்கு கவனத்தை செலுத்துங்க. நிதானமான செயல்பாடுகள் உங்களுக்கு
எதிர்ப்புகளை குறைக்கின்ற ஒரு தன்மை ஏற்படும். சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்கும். தொழில்நுட்ப கருவிகள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள்லாம் அதிகரிக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் கொஞ்சம் புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே சமயத்துல செலவும் இன்னைக்கு இருக்கும், வரவும் இருக்கும். பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். இன்றைய நாள் ஒரு மனதிற்கு ஒரு நிறைவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிசய வடகு திசை அதிசயன் 8ஆம் நட்ச நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இன்னைக்கு இருக்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள்லாம் குறையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, பழைய நினைவுகளால் ஒரு விதமான சோர்வு ஏற்பட்டு விலகும். அதே போல சில உதவிகள், இப்போ நீங்க யாரிடமாவது உதவி கேட்குறீங்கன்னா அதனால அலைச்சல்கள் நேரிடக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிர்ப்புகள்லாம் விலகி செல்லும். சிறுதூர பயணங்கள் மூலம் மனதில் மாற்றங்கள் நேரிடும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடையாது. வேலை ஆட்களிடம் கனிவோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். மற்றவர்கள் பற்றி கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாள் பாராட்டுகள் கிடைக்கின்ற நாளாக இருக்கும். அதிசய வடகிழக்கு திசை 6ஆம் அதிசய நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள்லாம் விலகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்துக்கள்ல கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, புதிய வேலைக்கான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். சமூக பணிகள்ல இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வாக்குறுதி கொடுக்கும்போது சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பாடு இருக்கட்டும். எந்த ஒரு விஷயத்திலும் தற்பெருமை என்று செயல்பட்டால் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தென்கிழக்கு திசை அதிசயன் 3ஆம் அதிசய நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இன்னைக்கு இருப்பார்கள். உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் மீண்டும் விரும்பி வருவதற்கான வாய்ப்பு. வியாபாரம் சம்பந்தமான புதிய முடிவுகளை எடுப்பீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும். புதுமையான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 9ஆம் அதிசய நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவே கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு சில விஷயத்துக்கு இன்னைக்கு முடிவுகள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்கி ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதே மாதிரி சகோதர சகோதரி வழியில அனுகூலமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உங்களிடம் இன்னைக்கு ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்துல சாதகமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். குடுக்கல் வாங்கல்ல லாபம் அதிகரிக்கும். இன்றைய நாள் அசதி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை அதிசயன் 8ஆம் அதிசய நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாளாக இருக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் மேம்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, வியாபாரத்தில் ஒரு புதிய அனுபவம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதனால உங்களுக்கு நன்மையும் நடக்கும். தாய் வழி உறவின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். வழக்கு சார்ந்த விஷயத்துல சாதகமான முடிவுகள்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். உங்களுடைய திறன், சிந்தனை திறன், அதே மாதிரி வியாபாரத்துல உங்களுடைய திறனை காட்டுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இன்னைக்கு மேம்படும். குடும்பத்தினருடன் பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு தருணம். அதனால ஒரு அனுகூலம், சந்தோஷம் கிடைக்கும்.
நீண்ட நாள் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணம். உத்தியோகத்துல முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய நாள் பக்தி நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 5ஆம் எண் சில்வர் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள். அனுஷ நட்சத்திரக்கார் நல்ல முடிவுகள் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருக்கு. அதனால கவனமா இருங்க. ஆரோக்கியத்துல கவனம் தேவை. கூட பிறந்தவர்களிடம் தேவையற்ற விவாதங்கள் தோன்றி மறையக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அதனால யாருக்கிட்டையும் சண்டை போடாதீங்க. தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீங்க. நீண்ட நாள் பழைய பிரச்சனைகள்லாம் விலகும். அதிகார பதவியில் இருப்பவர்கள் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். எதிர்பாராத சில ஆதரவுகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய வடக்கு திசை அதிசயன் 6ஆம் எண் அச நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் விலகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, தன வரவில் ஏற்றம் இறக்கம் ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உடன் இருப்பவர்கள் பற்றிய ஒரு புதிய கண்ணோட்டம் உங்களுக்கு ஏற்படும். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது சிந்தித்து உதவி செய்யுங்கள். யாருக்கு செய்யணும், யாருக்கு செய்யக்கூடாதுன்றது ஒரு முறை சிந்தித்து செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் உடல்ல ஒரு சோர்வு ஏற்பட்டு விலகும். உத்தியோகத்துல பொறுமை தேவை. இன்றைய நாள் எல்லா விஷயத்திலும் இன்னைக்கு நிதானத்தோடு நீங்க செயல்பட்டால் மிக சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 7ஆம் எண் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையோடு இன்னைக்கு இருக்க வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, பொருளாதார ரீதியான சிக்கல்கள்லாம் குறையும். உத்தியோகத்துல சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்துல செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சில வேலைகள்லாம் முடியும். நெருக்கமானவர்களுடன் மனமிட்டு பேசி மகிழுங்கள். உடன் இருப்பவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைங்க. இன்றைய நாள் நல்ல ஒரு தன வரவு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். தந்தையோட கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து சென்றால் மிக சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை அதிசயன் 5ஆம் எண் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள்லாம் குறையும். சதயம் நட்சத்திரம் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மனதில் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். எதிர்பார்த்த சில உதவிகரம் கிடைக்கும். பழைய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். வியாபாரத்துல லாபங்கள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும். சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் கைகூடும். உத்தியோகத்துல இருந்து வந்த பொறுப்புகள்லாம் குறையும். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். ஒரு சில விஷயத்துல மட்டும் ஒரு சில காரியங்கள் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்ப வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பும் அதிகரிக்கும். அதே சமயத்துல எதிர்பார்த்த ஒரு கடன் உதவி எல்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். 7 நாட்டு சனி நடக்கிறதுனால விரயங்கள் ஆகும். அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய வடகு திசை அதிசயன் 4ஆம் எண் நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக இன்னைக்கு அமையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பொறுப்புகள் எல்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.